சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. ஜி ஸ்கொயர் என்றால் திமுக ஏன் பயப்படுகிறது என அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹாக்கா பிரச்சனை வந்து கோவை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. அதே போல ஹாக்கா கோவை மாவட்ட மலையடிவாரத்தையொட்டி பேரூராட்சிகள் ஊராட்சிகள் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த ஹாக்கா உங்களுக்கு தெரியும். கடந்த முறையே வந்து நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஃபைனலாக மூவ் பண்ணோம். அது கடந்த ஆட்சியில் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக விடுவித்தரணும். எங்கள் தொண்டாம் தொகுதியில் நரசிவரம், தென்னமல்லூர், தேவராயபுரம், இக்கரை போலுவாப்பட்டி, ஜாயநாயகிமலை, வெள்ளிமலைப்பட்டினம், மத்துராயபுரம், தென்கரை, ஆலாந்துறை, பூலுப்பட்டி, சுண்டகாமத்தூர் பல பகுதி இருக்குது. அதே போல் கிணத்தூர் தொகுதி, மதுக்கரை, எட்டிமலை, கவுண்டமலை, மேட்டுமலை பல தொகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆக்காலிருந்து விடுவிட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தையும் கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். அதையும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.